के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. आज हमारे चिल्ड्रन चर्च का बच्चे भी हमारे साथ हैं। இன்றைக்கு நம்முடைய சில்ட்ரன் சபையோட பிள்ளைகளும் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். तो हम लगातार जो परमेश्वर का वचन से आज का मन्ना के लिए हम प्रभु की ओर ताकते हुए हम इंतजार करेंगे। நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இன்றைக்கான மன்னாவுக்காக நாம் காத்திருக்கலாம். हमारे मसीह जीवन का शुरुआत जब हम प्रभु यीशु मसीह के ऊपर हमारा विश्वास को रखते हैं तब शुरू होता है। நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமானது இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய விசுவாசத்தை எப்பொழுது வைக்கிறோமோ அப்போது இருந்து துவங்குகிறது. यूहन्ना पहला अध्याय उसका 12वां वचन में हम उसको देख सकते हैं। யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே இதை நாம் பார்க்க முடியும். जब कोई भी यीशु मसीह के ऊपर जब विश्वास रखते हैं, ग्रहण करते हैं, तब उनका विश्वास का दौड़ शुरू होता है। யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தன்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை வைக்கிறார்களோ அப்போதுதான் அவருடைய விசுவாச ஓட்டம் ஆரம்பமாகிறது. वहां उस वचन में तुरंत हमारे लिए एक पद या एक नाम दिया जा रहा है। அங்கே அந்த வசனத்தின் அடிப்படையிலே உடனே நமக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது. हम परमेश्वर का संतान होने का अधिकार। यूहन्ना पहला अध्याय 12वां वचन। யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் वहां पर क्या लिखा है? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? पढ़ेंगे। परंतु जितनों ने उसे ग्रहण किया उसने उन्हें परमेश्वर की संतान परमेश्वर का संतान होने का अधिकार दिया। अर्थात उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं। அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். वहां पर हम परमेश्वर का संतान या परमेश्वर का बच्चे वो पद में हम लोग चले आते हैं। இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததி என்ற ஒரு பதவிக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். लेकिन वहां पर हम रुकते नहीं है। हमारे लिए कई प्रकार का नाम बाइबल में हम देख सकते हैं। ஆனால் அதோடு நாம் நின்று இடுகிறவாய் மாத்திரம் இல்லாமல் வேதாகமத்திலே நமக்கு अनेक பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். हम चेले के रूप में बुलाए जाते हैं। நாம் சீசர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். अगर पहला पत्रस उसका दूसरा अध्याय में आएंगे, 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் वहां पर हम राजा लोगों के समान या याजकों के समान हमारे बुलाहट है। நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. और पवित्र झुंड के रूप में बुलाए जाते हैं। பரிசுத்த கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. और परमेश्वर के लिए अलग किया गया एक झुंड के रूप में हम लोग देखते हैं। அது மாத்திரமல்ல தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாகவும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. साथ ही साथ हम जब मत्ती सुसमाचार उसका 5वां अध्याय में आते हैं, அதோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது यहाँ हम 13 और 14 वचन में இங்கே 13 14 வசனங்களிலே பார்க்கும் பொழுது दो प्रकार की बातों को हम देखते हैं। ரெண்டு விதமான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. सबसे पहले हमें पृथ्वी का नमक के रूप में यहाँ पर दर्शाया गया है। முதலாவது பூமிக்கு உப்பாக நம்மை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. अगर हम 14 वचन में जाएंगे, நீங்கள் 4வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், और वहां पर लिखा है तुम जगत की ज्योति हो, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். तो आज हमारे लिए इन सारे नाम जो है दिया गया है। இந்த எல்லா பெயர்களும் நமக்காக இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेकिन आम तौर से देखा जाए, ஆனால் நாம் பொதுவான விதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், और कई विश्वासी लोग जो विश्वासी करके उसी में लटक जाते हैं। अनेகர் விசுவாசிகள் என்ற அந்த ஸ்தலத்திலே நின்று விடுகிறார்கள். आम तौर से பொதுவாக பார்க்கும் பொழுது लोग पूछते भी वैसे कहां के विश्वासी है? எங்க கேக்குறதும் அப்பதான் கேக்குறாங்க, எங்க விசுவாசிகள்? मैं ये चर्च का विश्वासी हूं, நான் இந்த சபையோட விசுவாசி. कोई अगर बागर से कल जब बपतिस्मा के लिए नाम हम लोग एप्लीकेशन ले रहे थे, நாங்க நேற்று ஞானஸ்தானத்திற்காக விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டிருந்த பொழுது एक भाई जो है वो बाहर से आए, ஒரு சகோதரர் வெளியில இருந்து வந்திருந்தார். हम लोग पूछने लगे आप कौन चर्च के हैं? நாங்க அவரிடத்துல கேட்க ஆரம்பித்தோம், நீங்க எந்த சபையை சேர்ந்தவர்? तुरंत बोलने लगे जरूर मैं बाहर रहता लेकिन सिकरिया चर्च का विश्वासी हूं। அவர் சொன்னார், நான் வெளியே தான் இருக்கிறேன், ஆனா நான் சிக்கரியா சபையினுடைய விசுவாசி. हमें कई बार इस प्रकार के नाम देने के बावजूद भी हम केवल विश्वासी करके उसी में अपने आप को सीमित रखते हैं। நாம் अनेक பெயர்களை பெற்றிருந்த பின்பும் கூட சில நேரங்களிலே நாம் விசுவாசிகள் என்ற பெயர் அதே ஸ்தலத்திலே நாம் நின்று விடுகிறோம். जरूर गीतों में गाते हैं, உண்மைதான், நாம் பாடல்களிலே பாடுகிறோம். कभी-कभी संदेश में सुनते हैं, हम लोग भी हम सोचते हैं हां प्रभु ऐसा ऐसा हमको नाम रखा है, बुलाया है। சில நேரங்களிலே செய்திகளை கேட்கும் பொழுது நாம் அப்படியாக நினைக்கிறோம், எனக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட பெயரை வைத்திருக்கிறார், அழைக்கிறார் என்று சொல்லி. लेकिन उस नाम के पीछे हमारे लिए परमेश्वर किस प्रकार के बात
बातों को रखा है, क्या क्या जिम्मेदारियों का रखा है, किस प्रकार हम दौड़ना है, उन बातों का कई बार हम भूल जाते हैं। ஆனால் அந்த பெயர்களுக்கு பின்பாக ஆண்டவர் எப்பேற்பட்ட பொறுப்புகளை வைத்திருக்கிறார், எந்தெந்த காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை அறிவதிலே நாம் மறந்து போய் விடுகிறோம். इसलिए आज मैं एक बात के ऊपर आपके बातों को मैं आकर्षित कराने के लिए मैं कोशिश करूंगा. எனவே இன்றைக்கு ஒரு காரியத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். यहाँ 13 वचन को एक और बार देखेंगे. இங்கே 13வது வசனத்தை மீண்டும் ஒரு முறையாக பார்க்கலாம். मत्ती सुसमाचार 5वां अध्याय மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் और उसका 13वां वचन को पढ़ेंगे. कोई 13வது வசனத்தை வாசிக்கலாம். तुम पृथ्वी के तुम पृथ्वी के नमक हो, परंतु यदि नमक का स्वाद बिगड़ जाए तो वह फिर हाँ किस वस्तु से नमकीन किया जाएगा? फिर वह किसी काम का नहीं, केवल इसके कि बाहर फेंका जाए और मनुष्यों के पैरों तले रौंदा जाए. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. यहाँ परमेश्वर हमारे लिए एक सुंदर नाम को दिया है या ऐसा एक पद को दिया है. இங்கே ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய விசேஷித்த பெயரை அல்லது ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். आप इसको नाम के रूप में ले सकते हैं, நீங்கள் இதை பெயராகவும் या எடுத்துக்கொள்ளலாம், आपके लिए दिया गया एक जिम्मेदारी के रूप में भी ले सकते हैं. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். कुछ भी हो, எதுவா இருந்தாலும் சரி, जो प्रभु यीशु मसीह को पालन करने के लिए निर्णय कर चुके हैं, யார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறார்களோ, यीशु मसीह के ऊपर विश्वास रखते हुए पीछे पीछे जाने के लिए एक निर्णय में आ चुके हैं. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றி செல்வதற்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறார்களோ, परमेश्वर उन लोगों को देख के कहता है तुम पृथ्वी के नमक हो. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய். आज यहाँ जितने लोग हम लोग बैठे हैं, இங்கே இன்றைக்கு எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோமோ, हम सबों को देख के प्रभु कहने के लिए चाहता நாம் है எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், तुम पृथ्वी के नमक हो. நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய். हम जानते हैं नमक क्या क्या काम कर सकता है, நாம் அறிந்திருக்கிறோம் உப்பு என்னென்ன காரியங்களை செய்யும் என்று. और या कुछ भी हो, अगर नमक कम रहेगा हम खा नहीं पाते हैं. எதுவா இருந்தாலும் சரி, உப்பு கம்மியா இருந்தா சாப்பிட முடியாது. तो इसलिए विशेष तौर से बिहार में कहीं भी जाएंगे और दाल रहेगा, चावल रहेगा, सब्जी रहेगा और सलाद रहेगा, सब कुछ रहेगा, और एक प्लेट में क्या रहेगा? नमक और बोलिए हाँ नमक और मिर्चा रहेगा. எனவே பீகார்ல எங்க போனாலும் சரி சாப்பாடு இருக்கும், டால் இருக்கும், வெஜிடபிள் இருக்கும், மத்த எல்லாம் இருக்கும், அதோடு கூட சேர்த்து ஒரு கிண்ணத்துல உப்பும் இருக்கும், மிளகாயும் இருக்கும். जब मैं शुरू में आया था, நான் முதல்ல வந்த பொழுது अजीब लगा, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. सारे बातें रखा जा रहा है, उसमें एक प्लेट में नमक और मिर्चा भी रखा जा रहा है. எல்லாம் கொடுக்கப்படுது, அதுல ஒரு பிளேட்ல உப்பும் மிளகாயும் வேற बाद கொடுத்திருக்காங்க. में पता चला हमारे लोग प्यार से ऐसा लेके खा के भी नहीं देखेंगे, ऐसा लेके ऐसा डाल देंगे. அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம ஜனங்க சாப்பிட்டு கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. मैं देखा, நான் பார்த்திருக்கிறேன். तो हम नमक के लेके अगर हम देखेंगे उसमें क्या क्या लाभ होता हम जानते हैं. நாம் உப்பை கொண்டு பார்ப்போம் என்று சொன்னால் அதனால என்ன லாபங்கள் வரும் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். और किसी वस्तु जो है अगर वो खराब नहीं होना है तब हम लोग नमकीन में डालते हैं. சில பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை உப்பிலே போட்டு வைப்பார்கள். और बातों के ऊपर स्वाद को बढ़ाना है तब नमक डाला जाता है. அங்க காரியங்களுக்கு சுவையை இன்னும் அதிகமாக கூட்ட வேண்டும் என்று சொன்னால் உப்பை போடுவார்கள். तो इसका मतलब पृथ्वी के लिए अगर हम नमक है, ஒரு அதனுடைய அர்த்தம் பூமிக்கு நாம் உப்பாய் இருக்கிறோம் என்று சொன்னால், इसका मतलब ये धरती उस प्रकार का हालत में पाया जाता है. இந்த உலகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறது. दुनिया के लिए परमेश्वर हम सबों को एक नमक के रूप में रखा है. இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் ஒரு உப்பாக வைத்திருக்கிறார். दुनिया के मतलब உலகம் என்று சொன்னால் हमारे चारों तरफ रहने वाले लोगों के लिए हम नमक है. நம்மை சுற்றிலும் வாழ்கிற ஜனங்களுக்கு நாம் உப்பாய் இருக்கிறோம். कभी कभी हमारे हालत को देख के हम विश्वास नहीं कर पाते हैं. சில நேரங்களிலே நம்மளுடைய சூழ்நிலைகளை கொண்டு நாம் விசுவாசிக்க முடியவில்லை. हमारा पढ़ाई या हमारा परिवार के बातों को लेकर सोचेंगे हम विश्वास नहीं कर पाते हैं. சில நேரங்களிலே நம்முடைய படிப்பு, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது நம்மால் நம்ப முடியவில்லை. आज सुबह के वक्त में बच्चे बड़े आप सबों को प्रभु याद दिलाने के लिए चाहता है. இந்த காலை வேளையிலே இந்த பெரியோர் சிறியோர் பெரியோர் எல்லாரிடத்திலும் ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். आप इस पृथ्वी के लिए नमक है. நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். तो इसलिए जो
इस वचन के आधार पर मैं 3 बातों को आपके बीच में रखने के लिए कोशिश करूंगा எனவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே மூன்று காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க और முயற்சி செய்கிறேன். साथ साथ मैं पत्रस के जीवन के साथ आपको ले जाने के लिए मैं कोशिश करूंगा அதோடு கூட பேதுருவினுடைய வாழ்க்கையோடு கூட நான் உங்களுக்கு நடத்துவதற்கும் நான் முயற்சி செய்கிறேன். सबसे पहले முதலாவது हमारे लिए एक बात जो है याद दिलाने के लिए परमेश्वर चाहता है ஆண்டவர் நம்மை மீண்டும் ஒரு முறையாக ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ये नमक या सॉल्ट के रूप में एक आइडेंटिटी हमारे लिए दिया जा रहा है இது உப்பு என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்திருக்கிறார். मान लीजिएगा हम स्कूल में एक आईडी कार्ड है ஸ்கூல்ல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஐடி கார்டு काम உண்டு. करने के लिए जाते हैं एक आईडी कार्ड है வேலைக்கு போவோம் என்று சொன்னால் அங்கேயும் ஒரு ஐடி கார்டு உண்டு. और ये जो है हम पृथ्वी के लिए नमक है एक आईडी के रूप में प्रभु दिया देता है இந்த உலகத்திற்கு உப்பு என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளமாக அதை கொடுக்கிறார். इसको कभी हम लोग भूल न पाए இதை ஒருபோதும் நாம் மறந்து போகாதிருப்போமாக. हमें परमेश्वर ऐसा एक आइडेंटिफिकेशन या ऐसा एक आईडी कार्ड को दिया है ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு आप கொடுத்திருக்கிறார். देख पाते हैं या नहीं देख पाते हैं लेकिन आपका गर्दन में टांगा गया है आप पृथ्वी के लिए नमक है நீங்கள் பார்க்க முடிகிறதோ இல்லையோ, ஆனால் உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு ஐடி கார்டு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. कब पहना जाता है कब गर्दन में रहेगा எப்பொழுது கழுத்தில் இருக்கும் அது? न केवल स्कूल जाते समय அது ஸ்கூல் போகும்போது மாத்திரமல்ல, जब हम काम के लिए जाएंगे तब வேலைக்கு போகிற மாத்திரமல்ல, नहीं 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 हर एक समय जो है ये आईडी कार्ड हमारे ऊपर है हम पृथ्वी के लिए नमक है இது நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஐடி கார்டு உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று लेकिन சொல்லி. पहले हम परमेश्वर का अनुग्रह को हम थोड़ा सा विचार करके देखेंगे ஆனால் நாம் அதற்கு முன்பாக ஆண்டவருடைய கிருபையை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்ப்போமாக. हम कौन होते हैं जो प्रभु मुझे ये धरती के लिए एक नमक के रूप में रखा है நாம் பூமிக்கு உப்பாய் ஆண்டவர் கொடுப்பதற்கு நாம் என்ன தகுதி உடையவர்கள்? बच्चे बड़े हम सबको थोड़ा विचार करके देखेंगे சிறியோர் பெரியோர் நாம் கொஞ்சம் நினைத்து பார்ப்போமாக. कहाँ थे நாம் எங்கே இருந்தோம்? हमारा हालत कैसा था நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் हमारे இருந்தோம்? माँ बाप कैसे थे நம்முடைய பெற்றோர்கள் எப்படியா இருந்தார்கள்? हमारे खानदान या हमारा समाज किस प्रकार का था நம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள்? हमें प्रभु उठा के अभी और सड़ने से बचाने के लिए और स्वाद को बढ़ाने के लिए एक नमक के रूप में रखा है ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எடுத்து அழுகி போகிற நிலைமையிலிருந்து பாதுகாப்பதற்காக, இன்னுமாக சுவையை இன்னுமாக வர்த்திக்க பண்ணுவதற்காக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். पत्रस के लिए एक नया नाम प्रभु दिया பேதுருக்கு ஒரு புதிய பெயரை ஆண்டவர் கொடுத்தார். तुम सिमोन है நீ சீமோனா இருக்கிறாய், लेकिन पत्रस कहला जाएगा நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். इसका मतलब அதனுடைய अर्थம் तुम जो है एकदम पत्थर की नहीं रहेगा நீ கல்லை போல இருப்பாய். इसी पत्थर के ऊपर मैं अपने कलीसिया बनाऊंगा இந்த கல்லின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன். अगर हम पत्रस के जीवन को हम थोड़ा सा सोच के देखेंगे நாம் பேதுருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்ப்போம் என்று वो मैं சொன்னார். नहीं जानता हूं कितने बार वो विचार किया होगा அவன் எத்தனை முறை அப்படியாக நினைத்திருப்பார் என்று எனக்கு தெரியாது. मुझे क्यों परमेश्वर ऐसा नाम दिया எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெயர் கொடுத்தார்? मैं तो स्थिर रहने वाला नहीं நான் நிலையா இருக்கிறவன் அல்ல. कभी मैं स्वर्गीय बातों के बारे में बात करूंगा சில நேரங்களில் நான் பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து प्रभु பேசுவேன். यीशु मसीह कहता है ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, और लहू और मांस जो है तुमको प्रगटीकरण को नहीं दिया है स्वर्ग जो है आपके लिए प्रगटीकरण दिया है மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, ஆண்டவர் பரலோக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். जब पत्रस प्रभु यीशु मसीह को देख के कहा आप जो है परमेश्वर का पुत्र है இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொன்ன பொழுது, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன பொழுது, वो जो है प्रभु यीशु मसीह ने कहा स्वर्गराज जो है आपको इस प्रगटीकरण को दिया இயேசு கிறிஸ்துவனை பார்த்து சொன்னார், பரலோக ராஜ்யம் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. लेकिन थोड़ा ही देर में ஆனா கொஞ்ச நேரத்துல और प्रभु यीशु मसीह अपने दुख की बातों को और आने वाले जो बातों को सब बताने लगा இயேசு கிறிஸ்து தனக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து அங்க சொன்ன பொழுது, वो प्रभु यीशु मसीह को अकेले अलग ले गया அங்க இயேசு கிறிஸ்து அப்படியே தனியா அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. और प्रभु से कहने लगा அங்க இயேசுவின் இடத்துல नहीं नहीं சொன்னார், नहीं ये बात तो आपको नहीं होना चाहिए இது நடக்க கூடாது ஆண்டவரே, ये काम आपके जीवन में घटना होना नहीं இந்த चाहिए காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. तो प्रभु यीशु मसीह को उनको ढांढना पड़ा हे शैतान करके இயேசு கிறிஸ்து அவரை திட்ட வேண்டியதாயிற்று, ஏ சைத்தானே என்று சொல்லி. ये इस प्रकार कभी उनका बातें स्थिर नहीं रहता है அவருடைய காரியம் இப்படியாக நிலையில்லாமல் நிலையில் இருந்தது. कभी पानी के ऊपर चलते हुए आएगा சில நேரங்களில தண்ணிக்கு மேல நடந்து கொண்டு போயிட்டு उसी கொண்டிருப்பார். पानी में 2-3 सेकंड के अंदर डूब भी जाएगा அதே தண்ணியில 2-3 செகண்டுக்கு அப்புறம் அவர் மூழ்கி போய்விடுவார். बोलेगा हम जो है आपके लिए जीवन भी दूंगा அப்படியாக உமக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று लेकिन சொல்வார். एक औरत के सामने भी अपने गवाही को बिगाड़ ஆனா देगा ஒரு பெண் முன்னாடி கூட தன்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ள मैं முடியவில்லை. नहीं जानता हूं कितने बार ऐसा सोचा होगा அவர் எனக்கு தெரியல எத்தனை முறை அவர் இப்படி நினைத்திருப்பார் என்று प्रभु சொல்லி. इन सारे लोगों के बीच में क्यों मुझे श्रेष्ठ बनाया ஆண்டவரே, இந்த எல்லாவற்றின் மத்தியிலும் ஏன் என்னை அவர் தனிமையாக நீர் என்னை உயர்த்தி मैं வைத்திருக்கிறீர்? नहीं जानता हूं आप अपने जीवन के बारे में कितने बार इस प्रकार सोचे
எனக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் எத்தனை பேர் இதை இப்படி நினைத்திருக்கிறீர்கள் என்று 5 சொல்லி. साल 10 साल के पहले आपका पुरानी कहानी को थोड़ा सा सोच के देखिएगा. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு பின்பாக உங்களுடைய பழைய கதையை நினைத்து பாருங்கள். मसीह में आने के पहले आपका हालत कैसा था? கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக உங்களுடைய சூழ்நிலை என்னவா இருந்தது? और आपके जो बातें या आपका परिवार की बातें कैसा था? உங்களுடைய காரியங்கள் குடும்ப காரியங்கள் எப்படியாக இருந்தது? हमें प्रभु कितना दया दिखाया. ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு கிருபையை காண்பித்திருக்கிறார். बहुत सालों के बाद अभी 1-2 महीना के पहले अनेक ஆண்டுகளுக்கு பின்பாக 2-3 மாசத்துக்கு முன்பாக जिस प्रकार की जो और धर्म से मैं मेरे जीवन को शुरू किया जन्म होने के बाद, நான் பிறந்த பின்பாக எப்படிப்பட்ட மதத்தின் காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேனோ वो उसको कहते हैं अय्यावली. அதை ஐயாவளி என்று சொல்வார்கள். मुझे थोड़ा देखने के लिए मन किया. எனக்கு நான் அதை பார்க்கணும்னு சொல்லி விரும்பினேன். ओ मुझे इतना ताजीब हुआ. எனக்கு அப்படி ஆச்சரியமா இருந்தது. मैं तुरंत लैपटॉप में डाल के देखा अय्यावली. நான் லேப்டாப்ல உடனே ஐயாவளின்னு சொல்லி போட்டு तो பார்த்தேன். झुंड को मैं देखा. ஒரு கூட்டத்தை பார்த்தேன். ऐसा वस्त्र को पहनते हुए அப்படிப்பட்ட ஆடையை அணிந்தவர்களாக. और यहाँ पूरा क्या बोलते हैं उसको, है ना? हाँ पहाड़ी है ना, क्या बोलते हैं? हाँ उसको जो है, अच्छा ठीक है. हाँ और उसको ऊपर बांधते हुए அப்படியாக தலையில கட்டிக்கொண்டு और यहाँ से पूरा ऐसा टीका लगाते हुए இருந்து மேல ஒரு ஃபுல்லா போட்டுருந்து केवल यहाँ जो है धोती, கீழ ஒரு வேஷ்டி மாத்திரம் கட்டிட்டு यहाँ ऊपर कुछ नहीं. மேல ஒன்றுமே போடாம ऐसा 100-500-1000 लोगों को झुंड को मैं देखा. அப்படியாக 100-500-1000 ஜனங்கள் கூட்டத்தை उन लोग को பார்த்தேன். वीडियो को भी मैं देखा. அவருடைய வீடியோவை நான் பார்த்தேன். मैं परमेश्वर को धन्यवाद दिया. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ऐसा झुंड से प्रभु मुझे बचाया. அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து ஆண்டவர் என்னை ऐसा பாதுகாத்தார். जगह से प्रभु मुझे निकाला. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் என்னை எடுத்தார். ऐसा क्षेत्र से प्रभु मुझे निकाला. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலிருந்து ஆண்டவர் என்னை मैं எடுத்தார். सड़ रहा था एक वक्त में. நான் ஒரு காலத்திலே நான் அழுகிக் கொண்டிருந்தேன். जो सड़ रहे थे ऐसा झुंड में थे. அப்படிப்பட்ட அழுகிக் கொண்டிருந்த கூட்டத்தின் நடுவில் இருந்தேன். मुझे परमेश्वर बुलाया. என்னை ஆண்டவர் அழைத்தார். दूसरों को जो सड़ने से बचाने के लिए मुझे नमक बनाया. மற்றவர்கள் அழுகிக் கொண்டிருக்கிறவர்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக என்னை உப்பாய் மாற்றினார். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. அன்போடு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. அன்போடு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் मारिविटीर. हिंदी में पाएंगे. हम तो पतित थे, हम तो दलित थे, वो ना हमको दलित थे, डाली नजर वो ना. ढाढ़स बढ़ाया, आंसू को पोंछा, थामा हमारा हाथ. ढाढ़स बढ़ाया, आंसू को पोंछा, थामा हमारा हाथ. धन्यवाद प्रभु को, धन्यवाद, धन्यवाद प्रभु को, धन्यवाद. अब्बा पिता है, प्रेमी परमेश्वर, दयालु तारणहार, त्रिएक परमेश्वर. अब्बा पिता है, प्रेमी परमेश्वर, दयालु तारणहार, त्रिएक परमेश्वर. थोड़ा सा घूम के देखिएगा.
கொஞ்சம் திரும்பி பாருங்கள், थोड़ा सा घूम के देखिएगा। கொஞ்சம் திரும்பி பாருங்கள். प्रभु आज हमें कहाँ रखा है? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எங்கே வைத்திருக்கிறார்? कितने लोगों के ऊपर प्रभाव डालने की जगह में रखा है? எத்தனை பேர் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்திலே வைத்திருக்கிறார்? हजारों हजारों बच्चों के ऊपर प्रभाव डालने की जगह में रखा है। ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகள் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்திலே வைத்திருக்கிறார். देश में रहने वाले लोगों के ऊपर प्रभाव डालने की जगह में रखा है। தேசங்களிலே வாழ்கிற ஜனங்களின் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்திலே வைத்திருக்கிறார். कुछ लोग सोच रहे हैं मैं क्या कर रहा हूँ? சில நேரங்களிலே நீங்கள் சிலர் இப்படியாக நினைக்கலாம், நான் என்ன ऐसा செய்றேன்? कैंपस में है, நீங்க இப்படிப்பட்ட வளாகத்தில் இருக்கிறீர்கள், आप ऐसा संस्था में நீங்க है, இப்படிப்பட்ட ஸ்தாபனத்தில் இருக்கிறீர்கள், आप ऐसा एक दर्शन के साथ जुड़े हुए நீங்கள் हैं, இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு இணைந்திருக்கிறீர்கள், आप दुनिया के ऊपर प्रभाव डाल रहे हैं। நீங்கள் உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி हम கொண்டிருக்கிறீர்கள். लोग कहाँ थे? நான் எங்கே இருந்தேன்? हम पियक्कड़ थे நான் குடிகாரனா இருந்தேன், और हम ऐसे ऐसे काम करने वाले थे, நான் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவனா இருந்தேன். लेकिन आज प्रभु ऐसा एक ऊंचे स्थान में मुझे रखा है। ஆண்டவர் இன்னைக்கு என்னை இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். मेरे लिए एक आईडी कार्ड मिला है, எனக்காக ஒரு ஐடி கார்டு इसको கொடுக்கப்பட்டிருக்கிறது. कभी मैं भूल न पाऊं, அதை ஒருபோதும் மறந்து போகாதிருப்போமாக. कभी भी मेरे जो विचार से इसको मैं हटाने न पाऊं। என்னுடைய நினைவுகளில் இருந்து ஒருபோதும் எடுக்காதிருப்பனாக. प्रभु कहता है तुम ये पृथ्वी के लिए नमक हो। ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறாய். आज इजरायली लोग पूरा विश्व भर में प्रभाव डालते हैं, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முழு உலகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். और जो एक स्टेटमेंट जो है और बेंजामिन के द्वारा बताया गया है, पीएम, அந்த பெஞ்சமின் பிஎம் அவர்கள் மூலமாக ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லப்பட்டது. कोई मुझे साथ दे ना दे, लेकिन जो मुझे हम लोग करना करते जाएंगे। யார் எங்களுக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருப்போம். इतना जो है और देश के ऊपर और दुनिया के ऊपर प्रभाव डाल रहे हैं। இந்த தேசத்தின் மத்தியிலே உலகத்திலே இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். शुरुआत कैसा हुआ है? அதனுடைய ஆரம்பம் எப்படியாக இருந்தது? मेरे साथ आपको लेके एजेकियल नबी की किताब என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் और उसका 16वें अध्याय அதனுடைய 16வது அதிகாரம் दूसरा वचन से लेकर अगर हम देखेंगे, இரண்டாவது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னார். एजेकियल नबी की किताब उसका 16वां अध्याय எசேக்கியேல் 16வது அதிகாரம் और उसका दूसरा वचन से लेकर हम सुनेंगे। இரண்டாவது वचनத்திலிருந்து நாம் கேட்கலாம். तेरा जन्म ऐसे हुआ कि जिस दिन तू जन्मी उस दिन ना तेरा नाल काटा गया, ना तू शुद्ध होने के लिए धोई गई, न तेरे कुछ लोन मला गया, और ना तू कुछ कपड़ों में लपेटी गई। किसी की दया दृष्टि तुझ पर नहीं हुई कि इन कामों में से तेरे लिए एक भी काम किया जाता, वरन अपने जन्म के दिन तो घृणित होने के कारण खुले मैदान में फेंक दी गई थी। जब मैं तेरे पास से होकर निकला और तुझे लहू में लौटते हुए देखा, तब मैंने तुझसे कहा, हे लहू में लौटती हुई जीवित रह। बस 4-5 உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்று நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாக்குவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். आगे நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்திலே கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை बस यहाँ हम इजराइल जो झुंड का शुरुआत को हम देखते हैं। இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்க முடிகிறது. इसी प्रकार प्रभु उस झुंड को इतना बढ़ाया। இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இவ்வளவாக வளர்த்தார். आज इस सुबह के वक्त में परमेश्वर में याद दिलाने के लिए चाहता है। இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். कुछ लोगों को परमेश्वर ज्यादा स्मरण देने के लिए चाहता है। ஆண்டவர் சிலரிடத்திலே அதிகமாக நினைவு கூறும்படியாக சொல்கிறார். का शुरुआत कैसा था? உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படியா இருந்தது? परमेश्वर आज आपको कहां रखे हैं? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எங்கே வைத்திருக்கிறார்?
हमारे लिए एक ऐसा आइडेंटिटी मिला है, ऐसा एक आईडी मिला है, हम ये पृथ्वी के लिए नमक है। இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை இப்படியாக கொடுத்திருக்கிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். लेकिन योना नबी के जीवन में अगर हम देखेंगे, ஆனால் யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது वो अपना आईडी को जरूर याद रखा था, அவன் தன்னுடைய அடையாளத்தை ஞாபகம் வைத்திருந்தார். लेकिन वो उसका जो आईडी के अनुसार अपना जीवन को नहीं रख पाया। ஆனால் தன்னுடைய அடையாளத்தின் அடிப்படையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கை வைக்க முடியவில்லை. यहाँ देखिएगा पहला अध्याय, योना नबी की किताब उसका पहला अध्याय, யோனா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம். और यहाँ पर देखिएगा 8वां वचन में प्रश्नों के ऊपर प्रश्न पूछा जा रहा है। இங்கே 8வது வசனத்திலே கேள்விகளுக்கு மேலே கேள்விகள் கேட்கப்படுகிறது. जब ये लोग चिट डालें, அங்க சீட்டு போடப்பட்ட பொழுது और योना नबी के नाम निकल गया, அங்க யோனாவினுடைய பேர் வந்தது. और वहां के लोग वहां कई प्रकार के प्रश्न को वहां पूछ रहे हैं। அங்க இருக்கிற ஜனங்கள் अनेक விதமான கேள்விகள் அவனிடத்தில் கேட்கிறார்கள். पढ़ेंगे, வாசியுங்கள். तब उन्होंने उससे कहा, हमें बता कि किसके कारण यह विपत्ति हम पर पड़ी है, तेरा उद्यम क्या है, तू कहाँ से आया है, तू किस देश और किस जाति का है। அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தோளில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். 9वां वचन को भी पढ़ेंगे। उसने उनसे कहा, मैं इब्री हूँ और स्वर्ग का परमेश्वर यहोवा जिसने जल स्थल दोनों को बनाया है उसी का भय मानता हूँ। அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்திலே பயபக்தி உள்ளவன் என்றான். यहाँ तक ठीक है, இதுவரைக்கும் எல்லாம் சரி. जब प्रश्न पूछा गया और उत्तर भी दे रहा है, அங்க கேள்வி கேட்கப்பட்ட பொழுது பதிலும் சொல்லப்பட்டது. लेकिन 10वां वचन में देखिएगा, ஆனால் 10வது வசனத்திலே பாருங்கள், जो उनके लिए जो बातें हैं उसी का विपरीत में वो बातों को बता रहा है। அங்கே அவருக்காக கொடுக்கப்பட்ட காரியங்களுக்கு நேர் எதிர்மறையான காரியங்களை அங்கே मैं சொல்கிறார். जरूर परमेश्वर के लिए मैं अपने आप को भयभक्ति के साथ रखने वाला था, நான் மெய்யாகவே ஆண்டவருக்கென்று என்னை பயபக்தி உள்ளவனாக வைத்திருந்தேன். मेरा बुलाहट भी वैसा ही था, என்னுடைய அழைப்பும் அப்படியாகத்தான் இருந்தது. लेकिन अभी मैं परमेश्वर से दूर भाग रहा हूं। ஆனால் இப்பொழுதோ நான் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறேன். सुबह के वक्त में हम एक प्रश्न को अपने आप हम पूछने के लिए जरूरत है, இந்த காலை வேளையிலே நாம் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது क्या அவசியம். जो आइडेंटिटी हमारे लिए मिला है और उसी के अनुसार हमारा काम हमारे बातें हैं या उसका विपरीत में है। நாம் நமக்காக கொடுக்கப்பட்ட அடையாளத்தின் அடிப்படையிலே நம்முடைய காரியங்கள் இருக்கிறதா அல்லது அதற்கு எதிர்மறையாக இருக்கிறதா? इस प्रकार के संदर्भ को लेकर हम अपने आप से पूछने का दरकार है। இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வைத்து நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை உண்டு. मैं कौन हूं, நான் யார், ये पृथ्वी में मैं कौन हूं, இந்த उலகத்திற்கு நான் யார், क्या मैं सचमुच में कह सकता हूं हाँ मैं ये पृथ्वी के लिए नमक हूं। நான் மெய்யாகவே இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடுமா? ये आइडेंटिटी को कभी भूलिए मत, आप ये पृथ्वी के लिए नमक है। நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்ற அடையாளத்தை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். दूसरा और एक बात को भी हम लोग देखेंगे, இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். यहाँ जैसा हम लोग आइडेंटिटी करके हम लोग देखे थे, இங்கே முதலாவது எப்படியாக அடையாளம் என்று பார்த்தோமோ, दूसरा साल्टी या साल्टीनेस के बारे में हम लोग देखेंगे। இரண்டாவது அந்த உப்பு தன்மையை நாம் குறித்து பார்க்கிறோம். यहाँ मत्ती सुसमाचार और 5वां अध्याय उसका 13वां वचन में ये भी लिखा है, இங்கே மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் இதுவும் और எழுதப்பட்டிருக்கிறது. एक और बार पढ़ेंगे मत्ती सुसमाचार 5वां अध्याय उसका 13वां वचन। மத்தேயு 5:13 மீண்டும் ஒரு முறையாக வாசிக்கலாம். तुम पृथ्वी के नमक हो, परंतु यदि नमक का स्वाद बिगड़ जाए तो वह फिर किस वस्तु से नमकीन किया जाएगा। हाँ बस, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? यहाँ देखिएगा नमक के बारे में बातें हैं, लेकिन हम और नमकीन के बारे में भी हम देखते हैं। இங்கே உப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம், ஆனால் உப்பினுடைய சாரத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. नमक के अंदर जो नमकीन है अगर वो काम का नहीं है तो नमक से कोई काम नहीं है। அந்த உப்புக்குள்ளாக இருக்கிற அந்த சாரம் அது இல்லை என்று சொன்னால் அதனால் ஒரு பயனும் இல்லை. जरूर हमने देखा प्रभु इस धरती के लिए पृथ्वी के लिए नमक के रूप में बुलाए। உண்மைதான், நாம் பார்த்தோம் ஆண்டவர் நம்மை உப்பாக இந்த உலகத்திற்கு அழைத்திருக்கிறார். हम कहीं भी थे लेकिन प्रभु हमें दया से निकाल के हमें नमक बना दिया, नमक के रूप में रखा है। நாம் எங்கேயோ இருந்தோம், ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே அழைத்து நம்மை உப்பாக வைத்திருக்கிறார். लेकिन अभी सवाल है, ஆனால் இப்பொழுது கேள்வி, हम नमकीन है या नहीं हमारे अंदर? நமக்குள்ளாக சாரம் இருக்கிறதா இல்லையா?
तबे वो काम का है। அப்போதுதான் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். यहाँ जब हम पत्रस के बारे में देखते हैं, இங்கே நாம் பேதுருவை நோக்கி பார்க்கும் பொழுது ऐसा एक वक्त में पत्रस चले आया, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக பேதுரு கடந்து வந்தார். धीरे 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 उनका जीवन का जो नमकीन कम होते गया। மெதுமெதுவாக அவருடைய வாழ்க்கையின் சாரம் அப்படியாக குறைந்து கொண்டே போனது. हमारे लिए एक आईडी है, நமக்காக ஒரு அடையாளம் உண்டு, உண்மைதான். लेकिन ये संभव है और हम अपने नमकीन को धीरे 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 खो जाने का। ஆனால் நம்முடைய சாரத்தை நாம் மெதுமெதுவாக இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. हम जब नमकीन के साथ रहेंगे तबे दुनिया में प्रभाव डाल सकते हैं। நாம் சாரம் உள்ளவர்களாக இருக்கும்போது மாத்திரமே இந்த உலகத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். हमारे आसपास रहने वाले लोगों के ऊपर क्यों हम प्रभाव नहीं डाल पा रहे हैं? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களின் மேலே ஏன் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை? हमारे साथ स्कूल में आने वाले अन्य बच्चों के ऊपर क्यों प्रभाव नहीं डाल पा रहे हैं? நம்மோடு கூட வருகிற மற்ற பிள்ளைகளின் மேலே ஏன் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை? हमारे अंदर का नमकीन का कमी एक कारण हो सकता है। நமக்குள்ளாக காணப்படுகிற சாரத்தின் குறைவுதான் காரணம். ये पत्रस இந்த பேதுரு ऐसा एक जगह में था, नमकीन में, அப்படியாக சாரத்தோடு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தார். लेकिन धीरे 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 उनके अंदर का जो नमकीन कम होते गया। ஆனால் மெதுமெதுவாக அவருக்குள்ளாக இருந்த அந்த சாரம் குறைந்து கொண்டே हम போனது. अपने जीवन को थोड़ा सा जांचने के लिए मैं कुछ बातों को मैं बाइबल से आपको दिखाने के लिए कोशिश करूंगा। நாம் நம்முடைய வாழ்க்கையின் கொஞ்சம் காரியங்களை நிதானித்து பார்ப்பதற்காக வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். आप मेरे साथ को लेगा मत्ती सुसमाचार उसका 26वां अध्याय। நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 26வது அதிகாரம். मत्ती सुसमाचार उसका 26वां अध्याय। மத்தேயு 26ஆம் அதிகாரம். किस प्रकार एक ऊंचे स्थान में रहने वाला पत्रस नीचे तक आ सकता है? எப்படியாக ஒரு உயர்ந்த ஸ்தலத்திலே இருந்த பேதுரு ஒரு கீழ அடிமட்ட நிலைமைக்கு வந்து முடிந்தது. जब हमारे लिए अलग अलग प्रकार का नाम दिया जाता है, हम खुशी से बोलते हैं और गीत भी गाते हैं, आराधना करते हैं। நமக்கென்று வெவ்வேறு பெயர்களை கொடுக்கும் பொழுது நாம் சந்தோஷத்தோடு அதை சொல்லுகிறோம், ஆராதனையும் செய்கிறோம் பாடல் பாடி. लेकिन उस नाम के लिए जो चाहिए वो नमक के लिए नमकीन चाहिए, उसमें हम कम होने का संभावना है। ஆனால் அந்த பெயருக்குரிய சாரம் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. यहाँ पत्रस परमेश्वर के द्वारा एक श्रेष्ठ चेला के रूप में बुलाया गया। இங்கே பேதுரு ஆண்டவர் மூலமாக ஒரு விசேஷித்த சீசனாக அழைக்கப்பட்டிருந்தார். उनके लिए पत्रस करके प्रभु नाम भी दिया। அவருக்கென்று பேதுரு என்ற பெயரும் கொடுக்கப்பட்டிருந்தது. 26वां अध्याय का आखिर भी देखेंगे। ஆனால் 26வது அதிகாரத்தின் கடைசியிலே பார்க்கும் பொழுது वो जो है एक औरत के सामने प्रभु यीशु मसीह को इनकार करते हुए हम देख सकते हैं। அங்கே அவர் ஒரு பெண்மணிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதை பார்க்க முடிகிறது. इसी अध्याय से किन किन कारणों से हम अपने नमकीन को हम खो सकते हैं, मैं दिखाने के लिए चाहता हूं। இந்த அதிகாரத்திலிருந்து எந்தெந்த காரணங்களினாலே நாம் நம்முடைய சாரத்தை இழக்க முடியும் என்ற காரியத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். बच्चे भी ध्यान से सुने, சிறு பிள்ளைகளும் கவனமாய் கவனியுங்கள். आप एक अच्छा वातावरण में यहाँ रखे गए हैं। நீங்கள் ஒரு நல்ல சூழ்நிலையிலே வைத்திருக்கிறீர்கள். सुबह शाम आपके लिए प्रार्थना चलाया जा रहा है, बातें सिखाया जा रहा है, आपके ऊपर अंकल लोग, आंटी लोग और टीचर लोग सब कोई है। காலை மாலை உங்களுக்கு நல்ல ஜெபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மேல நல்ல ஒரு அங்கிள் ஆன்ட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். लेकिन जब आप इस प्रकार का वातावरण से बाहर जाएंगे, ஆனால் நீங்கள் எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியே போகிறீர்களோ, आप अपने अंदर जो नमकीन को रखे हैं उसी में आप धीरे 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 अब कम होने का संभावना है। நீங்கள் உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. इसलिए आप लोगों से भी मैं बात करने के लिए चाहता हूं। எனவே நான் உங்களிடத்திலும் பேச விரும்புகிறேன். यहाँ 26वां अध्याय में अगर हम देखेंगे, இங்க 26வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 31वां वचन को हम लोग पहले देखेंगे। 31வது வசனத்தை நாம் பார்க்கலாம். मत्ती सुसमाचार 26वां अध्याय, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31वां वचन को हम लोग पढ़ेंगे। 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். तब यीशु ने उनसे कहा, तुम सब आज ही रात को मेरे विषय में ठोकर खाओगे, क्योंकि लिखा है, मैं चरवाहे को मारूंगा और झुंड की भेड़ें तितर बितर हो जाएंगी। அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறடைவீர்கள். और 33वां वचन को भी पढ़ेंगे। इस पर पतरस ने उससे कहा, यदि सब तेरे विषय में ठोकर खाएं तो खाएं, परंतु मैं कभी भी ठोकर न खाऊंगा। 33ஆம் வசனம், பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும்
நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். यहाँ सबसे पहले पतरस के अंदर एक बात को हम नहीं देखने के लिए मिलता है. இங்கே எல்லாவற்றிற்கும் முதலாக பேதுருனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. I am better than others. நான் மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவன். मैं अन्य लोगों से बेहतरीन हूँ. நான் மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவன். मैं उन लोगों से बहुत अच्छा हूँ. அவர்களை காட்டிலும் நன்றாக இருக்கிறேன். मेरे अंदर में दूसरों के अंदर जो नहीं है वो बातें मेरे अंदर में ज्यादा है. மற்றவர்களிடத்தில் இல்லாத காரியம் என்னிடத்தில் அதிகமாக காணப்படுகிறது. और इस प्रकार के जो बातें और एक घमंड के रूप में या ऐसा अपने बारे में ज्यादा सोचने का ये विचार पतरस के अंदर हम देख सकते हैं. இப்படிப்பட்ட காரியம் தன்னைத்தானே அதிகமாக அல்லது பெருமைப்படக்கூடிய காரியம் பேதுருக்குள்ளாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. कभी भी हम अपने आप को ज्यादा समझना नहीं. ஒருபோதும் நம்மை நாமே அதிகமாக எண்ணக்கூடாது. विशेष तौर से दूसरों से हम कंपेयर करके. விசேஷித்த விதமாக மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு. दो जन प्रार्थना करने के लिए आया. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண வந்தார்கள். और दूर में रह के एक पापी मनुष्य प्रार्थना किया. தொலை தூரத்தில் இருந்து ஒரு மனிதன் பாவி மனிதன் ஜெபம் செய்தான். लेकिन और एक मनुष्य இன்னொரு மனிதன் अपना प्रार्थना का ऐसा ही शुरू किया. தன்னுடைய ஜெபத்தை இப்படியாக ஆரம்பித்தான். प्रभु मैं वो व्यक्ति के समान नहीं हूं इसलिए धन्यवाद देता. ஆண்டவரே நான் அந்த மனிதனை போல இல்லாதனால உமக்கு நன்றி செலுத்துகிறேன். कभी कभी हम लोग सोचते हैं मैं बहुत अच्छा हूं. நாம் சில நேரங்களில் இப்படியாக நினைக்கிறோம் நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். मेरे अंदर में कुछ भी ऐसे बातें नहीं है. எனக்குள்ளாக இப்படி ஒரு காரியமும் இல்லை. वो ऐसा है. அவங்க அப்படியா இருக்கிறார்கள். ये ऐसा काम करते हैं. இவர்கள் இப்படியாக கிரியை वो செய்கிறார்கள். इस प्रकार बोलते हैं. இப்படியாக பேசுகிறார்கள். लेकिन मैं ऐसा नहीं हूं. ஆனால் நான் அப்படி அல்ல. कभी कभी ये इस प्रकार का विचार हमारे अंदर का नमकीन को धीरे धीरे कम कर सकता है. சில நேரங்களிலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளாக உள்ள சாரத்தை குறைத்து போடும். ये पतरस के अंदर था. இது பேதுருவுக்குள்ளாக இருந்தது. पतरस के साथ अन्य चेले लोग सब पाए जाने के बावजूद भी சீசர்கள் பேதுருவோடு கூட மற்ற சீசர்களும் இருந்த பின்பும் கூட और वो दूसरे जो चेलों के बारे में उन्होंने कहा वे लोग सब ऐसा कर सकते हैं. அவன் மற்ற சீசர்களை குறித்து இப்படியாக சொன்னா மற்றவர்கள் எல்லாம் இப்படி செய்யலாம். वे लोग सब भाग जाएंगे. அவர்கள் எல்லாம் ஓடி போய் விடுவார்கள். वे लोग सब आपके साथ में नहीं रहेंगे. அவர்கள் எல்லாம் உங்க கூட இருக்க மாட்டார்கள். लेकिन मैं उन लोग के समान नहीं हूं. நான் அவர்களை போல அல்ல. आज हम प्रभु भोज में परमेश्वर के निकटता में हम लोग आए हैं. இன்றைக்கு ஆண்டவருடைய பந்திக்கு நேராய் நாம் வந்திருக்கிறோம். वो क्रूस के पास हम लोग आए हैं. அந்த சிலுவையின் அண்டையில நாம் வந்திருக்கிறோம். हमें दिन प्रतिदिन नम्रता के साथ प्रभु के पास आने का जरूरत है. நாம் ஒவ்வொரு நாளும் தாழ்மையோடு அவருடைய சமூகத்திலே வர வேண்டிய அவசியம் உண்டு. हमेशा अपने आप को दीनता के साथ प्रभु के हाथों में सौंपने का जरूरत है. ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை ஆண்டவர் அண்டையிலே தாழ்த்தி ஒப்படைக்க வேண்டும். प्रभु मैं कुछ नहीं हूं. प्रभु ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை. मैं आपके पास में आया हूं. நான் உம்முடைய அண்டையிலே வந்திருக்கிறேன். आज भी आपका दया मुझे चाहिए. இன்றைக்கும் உம்முடைய கிருபை எனக்கு क्योंकि வேண்டும். दूसरा और एक बात को भी पतरस कहता है. ஏனென்று சொன்னால் இரண்டாவது இன்னொரு காரியத்தை और பேதுரு उनके சொல்கிறார். अंदर में ओवर कॉन्फिडेंस को हम लोग देख सकते हैं. அங்கே அவருக்குள்ளாக மிகவும் அதிகமாக ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்ததை பார்க்க वो முடிந்தது. 35वां वचन को भी पढ़ेंगे. 35வது வசனத்தை பார்க்க वहां வேண்டும். क्या लिखा है? पतरस ने उससे कहा, यदि मुझे तेरे साथ मरना भी पड़े तो भी मैं तुझसे कभी ना मुकरूंगा. और ऐसा ही सब चेलों ने भी कहा. அதற்கு பேதுரு நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். यहाँ पतरस का कहना ये है, இங்கே பேதுருடைய இதைத்தான் சொல்ல விரும்புகிறார். सब कोई चले जाएंगे, எல்லாரும் போயிடுவாங்க, मैं साथ में रहूंगा, நான் உம்மோடு கூட இருப்பேன், आपके साथ रहते हुए मुझे मरना भी पड़ेगा, मैं मरूंगा. உங்க கூட இருந்து நான் மரிக்கிறதுக்கு ஆயத்தனாலும் மரிப்பேன். वो जो ओवर कॉन्फिडेंट है उनके अंदर में, அவ்வளவு ஓவர் கான்ஃபிடென்ட் அவருக்குள்ளாக இருந்தது. परमेश्वर वहां बातों को लोगों को समझा रहा है. அங்கே காரியங்களை ஆண்டவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ये पतरस के अंदर ओवर कॉन्फिडेंट था. இந்த பேதுருக்குள்ளாக அப்படிப்பட்ட காரியம் मैं कर காணப்பட்டது. सकता हूं, நான் இவங்க எல்லாம் செய்வாங்க, मैं बोल सकता हूं, நான் பேச முடியும், मैं गा सकता हूं, நான் பாட முடியும், मैं इसको पूरा कर सकता हूं. நான் இதை பூரா செஞ்சு முடிச்சிட नहीं முடியும். नहीं नहीं, हम परमेश्वर के दया के लिए हम इंतजार करना है. இல்லை இல்லை, நாம் ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். परमेश्वर के दया के साथ साथ हमें आगे बढ़ना है. நாம் ஆண்டவருடைய கிருபையோடு கூட தொடர்ந்து முன்னேற इसलिए வேண்டும். आराधना में उस गीत को हम लोग गाएं, எனவே நாம் ஆராதனையில் அந்த பாடலை यीशु பாடினோம். तेरी दया से ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே मैं आगे बढ़ता हूं, நான் தொடர்ந்து முன்னேறுகிறேன். आपके अनुग्रह से मैं जीवन बिताता हूं. உம்முடைய அனுகிரகத்தினாலே நான் வாழ்கிறேன். ये विचार जब हमारे अंदर से हट जाता है, இந்த எண்ணம் எப்பொழுது நம்மிடத்திலிருந்து எடுபட்டு போகிறதோ हम परमेश्वर को हम खोजेंगे नहीं. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டோம். क्यों? ஏன்?
बाइबल बतलाती है। வேதம் சொல்லுகிறது, यशायाह नबी किताब उसका 40वां अध्याय का आखिरी में लिखा है, ஏசாயா 40வது அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே, जितना परमेश्वर के बाट जोएंगे, எவ்வளவாய் ஆண்டவரண்டை கிட்டி சேருவோமோ, जितना परमेश्वर के पास जाके हम बैठेंगे, எவ்வளவாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போமோ, उतना हमारे लिए अनुग्रह परमेश्वर देगा। அவ்வளவாக ஆண்டவர் நமக்கு கிருபையை हमारा கொடுப்பார்। ताकत को परमेश्वर ऐसा बढ़ाएगा, நம்முடைய பலத்தை அவ்வளவாக வர்த்திக்க हम பண்ணுவார்। लोग दौड़ेंगे लेकिन थकेंगे नहीं, நாம் ஓடுவோம், சோர்ந்து போக மாட்டோம்। जवान लोग भी थक जाएंगे, வாலிபர்கள் கூட இளைத்து போவார்கள்। जो परमेश्वर का बाट जोते हैं वो कभी थकेंगे नहीं। ஆனால் ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் இளைத்து போக மாட்டார்கள்। बच्चे आप जब बाहर जाएंगे, சிறு பிள்ளைகளே, நீங்கள் வெளியே போகும் பொழுது आप कभी भी ये मत सोचिएगा मैं ठीक हूं, मैं स्थिर रह सकता हूं। நீங்கள் ஒருபோதும் இதை நினைக்காதீர்கள், நான் சரியானவன், சரியா இருக்கிறேன்। कभी भी ये मत सोचिएगा मैं स्थिर रह सकती हूं, मेरे अंदर में ऐसा खूबी है। நான் சரியாக இருக்கிறேன், என்னால் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு இது தாளந்து இருக்கிறது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள்। आप हमेशा परमेश्वर के दया के लिए इंतजार करना होगा। நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்க வேண்டும்। प्रतिदिन परमेश्वर के पांवों तले बैठना होगा। ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே அமர வேண்டும்। बच्चे बड़े आज परमेश्वर हमसे कहने के लिए चाहता है, சிறியோரே பெரியோரே, இன்றைக்கு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், अगर हम अपने भीतरीय जो नमकीन को कायम रखना है, நீங்கள் உங்களுடைய உள்ளான சாரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று जिसके சொன்னார், द्वारा दुनिया के ऊपर और लोगों के ऊपर हम प्रभाव डाल सकते हैं, நீங்கள் இந்த உலகத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சாரத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ओवर சொன்னார்। कॉन्फिडेंट में भी नहीं रहना है और हम अपने अपने घमंड भी नहीं सोचना है, परमेश्वर के पांवों तले अपने आप को झुकना है। நாம் நாமே பெருமையாகவும் கொள்ளக்கூடாது, நம்ம அதிக கான்ஃபிடென்ட் உள்ளவர்களாகவும் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்க यहाँ வேண்டும்। पत्रस के अंदर इस प्रकार की बातें था, இங்கே பேதுருவுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியம் இருந்தது। और तीसरा और एक बात को भी देख सकते हैं, இங்கே மூன்றாவது இன்னொரு காரியத்தை பார்க்க முடிகிறது। अगर हम 34वां वचन को देखेंगे, 34வது வசனத்திலே பார்ப்போம் என்று प्रभु சொன்னார், यीशु मसीह चेतावनी भी देते हैं, அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே எச்சரிப்பையும் கொடுக்கிறார், वो चेतावनी दे रहे हैं, அங்கே எச்சரிப்பை கொடுக்கிறார்। नहीं 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 आगे तुम ऐसा करने वाला है, நீ அப்படி செய்ய போகிறாய், तुम ऐसा करने वाले हो, நீ செய்ய போகிறாய், அப்படி तुम्हारे जीवन में ऐसे ऐसे बातें आएगा, உன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்। लेकिन वो चेतावनी के लिए भी अपना कान नहीं लगाए। ஆனால் அந்த எச்சரிப்புக்கும் தன்னுடைய செவியை சாய்க்கவில்லை। जब कभी भी परमेश्वर का वचन हमारे पास आता है, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மத்திலே வருகிறதோ, जब कभी भी परमेश्वर अपने वचनों से हमसे बातें करते हैं, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வசனங்களினால் நம்மோடு கூட இடைபடுகிறாரோ, जब कभी भी परमेश्वर और किसी के द्वारा हमारा जीवन में कार्य करता है, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் யார் மூலமாவது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறாரோ, कभी कभी स्वप्न हो सकता है, சில நேரங்களிலே சொப்பனங்கள் மூலமாக இருக்கலாம், कभी कभी ऐसा कुछ आवाज हो सकता சில है, நேரங்களிலே அப்படிப்பட்ட சில சத்தங்கள் மூலமாக जब இருக்கலாம்। चेतावनी की बातें आता है, எச்சரிப்பின் காரியங்கள் வரும் பொழுது हम उसके लिए कान लगाना जरूरी है। அவைகளுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டியது हम அவசியம்। जब अनसुनी रहेंगे, நாம் எப்பொழுது கேளாதிருப்போமோ, हम जब उसके लिए कान को बंद कर देंगे, எப்பொழுது அவைகளுக்கு நம்முடைய காதுகளை அடைத்து போடுவோமோ, हमारे भीतरीय नमकीन में कम होने का संभावना है। நமக்குள்ளாக உள்ள சாரம் குறைவதற்கு வாய்ப்பு और உண்டு। आगे इस पत्रस के जीवन में और एक बात को भी हम देखते हैं, இந்த பேதுருவுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தை பார்க்க முடியும்। 40 और 41 और 41 दो वचनों में हम देखते हैं, 40 41 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது प्रभु बार बार आके कह रहा है, ஆண்டவர் திரும்ப திரும்ப வந்து சொல்லுகிறார், पत्रस பேதுருவே 1 घंटा प्रार्थना करो, 1 மணி நேரம் எனக்காக ஜெபம் செய்। क्योंकि उस विचार से ही मैं लेके आया। ஏனென்று சொன்னால் அதற்காக தான் உன்னை நான் அழைத்து கொண்டு வந்தேன்। 1 घंटा कम से कम प्रार्थना करो, 1 மணி நேரம் எனக்காக ஜெபம் लेकिन செய்। यहाँ देखिएगा जितने बार आने के बावजूद भी यहाँ 43वां वचन में देखते हैं और पूरा पूरा वे लोग नींद में थे। இங்க 43வது வசனத்திலே அத்தனை முறை வந்து பார்த்தாலும் கூட திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள்। मैं बैठ के सोचा நான் உட்கார்ந்து இப்படியாக யோசிச்சேன், कैसा नींद आया होगा, எப்படி அங்க தூக்கம் वो வந்திருக்கும், भी அதுவும் पत्रस के अंदर कैसा नींद आया। பேதுருவுக்குள்ளாக எப்படி வந்திருக்கும்। अगर आपको मौका मिलेगा, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னார், चोसन करके एक सीरियल है, சூசன் என்று சொல்லி ஒரு சீரியல் உண்டு, और वो जो चोसन उस सीरियल को अगर आप देखेंगे, அந்த சீரியல் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று मैं சொன்னால் उसको रेकमेंड नहीं करूंगा क्योंकि पूरा एपिसोड को मैं देखा नहीं, நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் ஃபுல்லா நான் பார்க்கல, लेकिन मैं 1-2 मैं एपिसोड देखा, நான் 1-2 எபிசோடு மட்டும் उसमें பார்த்தேன்। आप पत्रस के लिए वो कैरेक्टर को वे लोग चूज किए, அந்த பேதுருவுக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த और கதாபாத்திரம் एकदम ऐसा कैरेक्टर को चूज किए हैं। அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவங்க எடுத்திருக்காங்க। अगर प्रभु का कहीं अगर मीटिंग है, எங்கேயாவது அங்க மீட்டிங்னா ये पत्रस आके ऐसा ऐसा चारों तरफ देखे, जैसा आजकल ब्लैक कैट्स घूमते हैं, இன்றைக்கு பிளாக் கேட்ஸ் எப்படி சுத்துறாங்களோ அதே போல அவர் வந்து அங்க பேதுரு பார்ப்பார்। उनका कैरेक्टर देखने के लिए बहुत अच्छा लगता है। அவருடைய கேரக்டர் பார்ப்பதற்கு நல்லா இருக்கும்। हमारा जो टीना जो टीम से और चिल्ड्रन डिपार्टमेंट का चिल्ड्रन चर्च का जो हमारा
जबकुमार भाई से मैं अनुरोध करूंगा, நான் டீனா டீம் அப்புறம் நம்முடைய சில்ட்ரன் டீம் ஜெபக்குமார் சகோதரனிடத்தில் நான் இப்படியாக கேட்பேன். हमारे बच्चों के लिए लायक कुछ ऐसे एपिसोड है, आप देख के उन लोगों को दिखा सकते हैं. நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற அப்படிப்பட்ட तो எபிசோட் आके चारों तरफ ऐसा देखेगा, அப்படி வந்து நாலு பக்கமும் அப்படி பாப்பாங்க, ऐसे देखेगा, இப்படி பாப்பாங்க. तो उनका शरीर भी उसी प्रकार का है, அவருடைய சரீரமும் அப்படி இருக்கும், एकदम ऐसा रहेगा. ரொம்ப பெரிதா இருக்கும். और यहाँ ऐसा पत्र कैसा सो सकता है? அப்படிப்பட்ட பேதுரு எப்படி தூங்க முடியும்? पत्र ऐसा कहा भी था, मैं जीवन भी दूंगा, அப்படியா சொல்லியிருந்தார், நான் வாழ்க்கையும் உன் ஜீவனையும் உமக்காக கொடுப்பேன், हर बातों में आगे आएगा. எல்லா காரியத்துக்கும் முன்னாடி வருகிறவர். लेकिन यहाँ मैं बैठ के सोच रहा था, ये अन्य लोग सोए ठीक है, लेकिन पत्रस कैसा सो सकता? நான் உட்கார்ந்து இப்படியா யோசித்தேன், மற்றவர்கள் தூங்கினார்கள் சரி, ஆனா பேதுருவால எப்படி தூங்க முடிந்தது? वो जो रात है उसको जितना समझना चाहिए उतना समझा नहीं. அந்த இரவை எவ்வளவாக புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவாக புரிந்து கொள்ளவில்லை. जिस प्रकार समझना चाहिए उस प्रकार वो समझा नहीं. எந்த பிரகாரமாக அந்த காரியங்களை அவர் புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அவர் रात புரியவில்லை. है सोने के लिए है, இரவு தூங்குவதற்காக தான். लेकिन वो जो पर्टिकुलर नाइट है, जो उस रात को जैसा समझना है देखना है वो देखा नहीं. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த இரவை எப்படியாக பார்க்க வேண்டுமோ அப்படியாக मान பார்க்க. लीजिए आपका हॉस्टल में 5 बच्चों के लिए सब मौका दिया जा रहा है, நீங்கள் उदाहरणத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஹாஸ்டல்ல 5 பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. और अगला 20 तारीख आप लोगों को यहाँ से कहाँ बताएंगे, जो दिल्ली ले जाएंगे, फ्लाइट में ले जाएंगे, அந்த வருகிற 20ஆம் தேதி இங்க இருந்து டெல்லிக்கு உங்களை ஃளைட்ல கொண்டு போவோம் என்று சொல்லி. और सुबह जो है 8 बजे फ्लाइट है, इसलिए आप लोग यहाँ से लगभग 3 बजे निकलना होगा. காலை 8 மணிக்கு ஃளைட், எனவே நீங்க இங்க இருந்து காலையில ஒரு 3 மணிக்கெல்லாம் கிளம்பிரணும். और इसलिए आप लोगों को बताया गया, உங்களுக்கு சொல்லப்பட்டது. तो 19 तारीख का रात कैसा रहेगा? 19ஆம் தேதி இரவு எப்படி இருக்கும்? वो 5 बच्चे सोएंगे, அந்த 5 பிள்ளைகள் தூங்குவார்களா? न केवल खुशी के बातों को लेके, அங்கே சந்தோஷத்துக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, मान लीजिएगा कुछ ऐसा है जो लाइफ सेंटेंस मिला है ना, डेथ सेंटेंस मिला, ऐसा कुछ बातों को ले लीजिएगा. அந்த ஏதாவது நல்ல डेथ सेंटेंस जो मरण दंडन, அந்த மரண தண்டனை இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க உதாரணத்துக்கு मान எடுத்துக்கோங்க. लीजिएगा सुबह 6 बजे उनका दंड दिया जाएगा, காலையில 6 மணிக்கு அங்க தண்டனை நிறைவேற்றப்படும். उनका नींद आएगा? தூக்கம் வருமா இரவு? नहीं आएगा. வராது. तो मेरा कहने का मतलब ये पत्र जैसा समझना चाहिए उसका समझा नहीं. நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த பேதுரு எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படியாக புரிந்து கொள்ளவில்லை. जब हम अभी जिस वातावरण में रखे गए हैं उन बातों को, वातावरण को जितना समझना उतना नहीं समझेंगे. நாம் இப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்ட காரியங்களுக்கு மத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் हम भी सो जाएंगे, நாமும் உறங்கி விடுவோம். हमारे नमकीन में हम नीचे 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 आ जाएंगे. நம்முடைய சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடும். हम अपने समय को समझना बहुत जरूरी है. நம்முடைய நேரத்தை, காலத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். चारों तरफ के लोगों का हालत को समझना जरूरी है. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டியது चारों तरफ அவசியம். के बच्चों का हालत को समझना जरूरी है. நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டியது हमारे அவசியம். वातावरण को समझना जरूरी है. நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். आपका माँ बाप, आपका घर के लोगों के बातों को समझना जरूरी है. நம்முடைய குடும்ப காரியங்கள், பெற்றோருடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். जब हम समझेंगे எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ हम सोएंगे नहीं, நாம் தூங்க மாட்டோம். हमारा नमकीन कम होने नहीं देंगे. நம்முடைய சாரம் குறைந்து போக விட மாட்டோம். जब हम चारों तरह के बातों को देखेंगे, எப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை நாம் கவனிக்கிறோமோ हम कोशिश करेंगे हमारे नमकीन को हम किस प्रकार बढ़ा सकते हैं. நம்முடைய சாரத்தை எப்படியாக இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ண முடியும் என்று क्योंकि நினைப்போம். मैं ऐसा क्षेत्र में रखा गया, ஏன் என்று சொன்னால் நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே क्योंकि வைத்திருக்கிறேன். मैं ऐसे लोगों के बीच में रखा जाता हूं, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். हमको सोने नहीं देगा. அது உங்களை தூங்க விடாது. जब हम समझ नहीं पाते हैं எப்பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ हम सो जाएंगे. நாம் தூங்கி விடுவோம். आगे पतरस के बारे में, இன்னும் தொடர்ந்து பேதுருடைய जब वो வாழ்க்கையிலே सो गया அவர் தூங்கின பொழுது और अपने शारीरिक ताकत को लगाने लगा, தன்னுடைய சரீர பிரகாரமான அவர் பலத்தை செயல்பட ஆரம்பித்தார். फेल हुआ. தோற்று போனார். प्रभु आज्ञा नहीं दिया है, ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கவில்லை. तलवार लेके किसी का कान को काट दिया, அந்த பட்டயத்தை எடுத்து காதை வெட்டு. वो आत्मा का अगुवाई से काम नहीं किया, அவர் தன்னுடைய ஆவியினுடைய வழிநடத்தலால் அதை செய்யவில்லை. लेकिन अपना शारीरिक ताकत और विचारों से काम करने लगा. அங்க தன்னுடைய மாம்ச பலத்தினாலே அதை செய்தார். साथ ही साथ அதோடு கூட इनके अंदर का नमकीनता इतना जो कम होते जाने का और एक कारण है, அவருடைய சாரம் இப்படியாக குறைந்து கொண்டே போனதற்கு இன்னொரு காரணம். जो उनके लिए एक सही जो फेलोशिप और ऐसा जुट था
वो झुंड को छोड़ दिए। தனக்காக கொடுக்கப்பட்ட அந்த நல்ல ஐக்கியத்தை அவர் விட்டுவிட்டார். वो ऐसे लोगों का झुंड या ऐसे लोग जो है उनके लिए दिया गया है, उन लोगों से वो अलग आ गया। அவர் தனக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்களிடத்திலிருந்து பிரிந்து தனியே போனார். बच्चे बड़े हम हमेशा ध्यान में रखने का एक जरूरत है। சிறியோரே பெரியோரே நாம் எப்போதும் கவனம் வைக்க வேண்டிய காரியம் உண்டு. हमारे संगति किस प्रकार के लोगों के साथ है, நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட உண்டு, किस प्रकार के लोगों के साथ हम बर्ताव कर रहे हैं, நாம் எப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட இடைபடுகிறோம், और उन लोगों के साथ बैठने से मेरे अंदर का नमकीन बढ़ता है या घटता है। அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட அமரும் பொழுது என்னுடைய சாரம் உயர்கிறதா குறைகிறதா? ये मीटर हमारे अंदर में काम करना चाहिए। இந்த அளவீடு எப்போதும் நமக்குள்ளாக வேலை செய்ய வேண்டும். आप किसी के साथ बैठिए, நீங்கள் யார் கூட வேணாலும் அமருங்கள், किसी का संदेश सुनिए, யாருடைய மெசேஜ்னாலும் கேளுங்கள், किसी भी क्षेत्र में जाइए, எங்க வேணாலும் போங்கள், आप कुछ भी कीजिए, எது செய்தாலும் சரி, ये नापने का जो काम, ये नापी जो वो स्केल काम करना चाहिए, हमारे भीतर ये नमकीन बढ़ता है घटता है। நம்முடைய உள்ளான சாரம் வளருகிறதா அல்லது குறைகிறதா என்று அளக்கக்கூடிய அளவீடு எப்போதும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். कारण के वजह से पतरस के अंदर का नमकीन धीरे 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 कम हो गया। இந்த காரணத்தினால தான் பேதுருவுக்குள்ளாக இருந்த சாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போயிற்று. आगे मैं बताऊंगा किस प्रकार वो ऐसा एक जगह में आया और लोगों के अंदर में थर्स्टी को पैदा किया। அங்கே நான் தொடர்ந்து சொல்வேன், அவன் ஜனங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்பொழுது கடந்து வந்தான், ஜனங்களுக்குள்ளாக அங்க தாகத்தை இழந்து போக பண்ணினான். ओ यहाँ पर देखिएगा, पहले मैं आइडेंटिटी के बारे में बात किया, முதலாவது அடையாளத்தை குறித்து நான் और பேசினேன், दूसरा साल्टी या साल्टीनेस के बारे में बात किया, இரண்டாவது சாரத்தை குறித்து பேசினேன், अभी थर्स्टी के बारे में भी कुछ बातों को बताऊंगा। மூன்றாவது தாகத்தை குறித்து நான் பேசுகிறேன். हमारे अंदर में ऐसा एक काम को परमेश्वर करने के लिए चाहता है। ஆண்டவர் நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். नमकीन को थोड़ा सा जीप में रखेंगे, हम एक बात को खोजते हैं पीने के लिए, क्या है? அங்கே நம்ம உப்பெடுத்து லைட்டா நாக்குல வச்சிட்டோம்னா ஒரு காரியத்தை தேடுவோம், உடனே என்னது அது? पानी है ना। தண்ணீர். वो हमारे अंदर का जो प्यासापन को बढ़ा देता है। அது நமக்குள்ளாக இருக்கிற தாகத்தை அது இன்னும் அதிகமாக கூட்டுகிறது. जब हम एक सही नमक के रूप में काम करेंगे, நாம் ஒரு சரியான உப்பாக நாம் செயல்படுவோம் என்று हम சொன்னால் लोगों के अंदर का प्यासापन को बढ़ा देंगे। நாம் ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற தாகத்தை இன்னும் அதிகமாக வர்த்திக்க பண்ண முடியும். इसलिए परमेश्वर हमारे लिए अपने जीवन को दिया, எனவேதான் ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை हमें उसी கொடுத்தார். प्रकार बनाने के लिए, நாம் இது நம்ம இப்படியாக உருவாக்குவதற்காக, हमारे द्वारा क्रूस पर जो काम को परमेश्वर किया उस काम को पूरा करने के लिए, நம் மூலமாக ஆண்டவர் சிலுவையில் செய்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக. यहाँ देखिएगा, यही पत्रस जब पवित्र आत्मा का अभिषेक को पाया, இதே பாருங்கள், இங்கே இதே பேதுரு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு और प्रेरितों के काम उसका दूसरा अध्याय में हम लोग देखते हैं, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 37वां वचन में लोग आके पूछ रहे हैं, அங்கே 34வது வசனத்திலே நாம் ஜனங்கள் வந்து கேட்கிறார்கள், अब हम लोग क्या करना है, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், अब हम लोग क्या करना है? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? उस वचन को पढ़ेंगे, प्रेरितों के काम उसका दूसरा अध्याय 37वां वचन को हम लोग पढ़ेंगे। तब सुनने वालों के हृदय छिद गए छिद गया, और वे पतरस हाँ। और श्रेष्ठ प्रेरितों से पूछने लगे, हाँ। हे भाइयों, हे भाइयों, हम क्या करें? हम क्या करें? மன்னிக்க 37வது வசனம். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். परमेश्वर के तरफ से हमारे लिए एक बुलाहट है। ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. हम जहाँ रहते हैं, நாம் எங்கே இருக்கிறோமோ, हम जिस स्कूल में पढ़ते हैं, நாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறோமோ, जिस हॉस्टल में रहते हैं, நாம் எந்த ஹாஸ்டல்ல இருக்கிறோமோ, जिस कैंपस में रहते हैं, எந்த வளாகத்திலே நாம் இருக்கிறோமோ, जिन लोगों के बीच में हम काम करते हैं, எப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே நாம் வேலை செய்கிறோமோ, हमारे बातों के द्वारा, நம்முடைய காரியங்களின் மூலமாக, हमारे चाल चलन के द्वारा, நம்முடைய நடக்கைகளின் மூலமாக, हमारे बर्ताव के द्वारा, நம்முடைய இடைபாடுகளின் उन மூலமாக लोगों के अंदर का प्यासापन बढ़ना चाहिए। அந்த ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற தாகம் இன்னும் அதிகமாக வளர வேண்டும். वे लोग पूछना है, அவர்கள் கேட்க வேண்டும், आपका जो यीशु मसीह के बारे में थोड़ा सा बताइएगा। உங்களுடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். आप जो जिस परमेश्वर का आराधना करते हैं वो कौन है? நீங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் யார்?
उनके बारे में और मुझे जानकारी चाहिए। அவரை குறித்து இன்னுமாக நான் அறிய விரும்புகிறேன். आप जो नया नियम दिए हैं तो और भी कुछ मैं समझने के लिए चाहता हूँ। இந்த புதிய ஏற்பாடு நீங்க கொடுத்தீங்களே அதுல இன்னும் அதிகமா புரிந்து கொள்ள விரும்புகிறேன். और इस प्रकार का काम हमारे द्वारा होने के लिए प्रभु चाहता है। இப்படிப்பட்ட காரியம் நம் மூலமாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். नमक जो है काम करता है, இதுதான் உப்பு கிரியை செய்கிறது. वो अपने लिए जीवन नहीं बिताता है। அது தனக்காக வாழ்கிறது அல்ல. कोई भी नमक अपने लिए जीवन नहीं बिताता है। எந்த உப்பும் தனக்காக அது வாழாது. वो औरों के लिए, அது மற்றவர்களுக்காக, और सारे बातों के अंदर फैल जाता है। அது எல்லா காரியங்களுக்குள்ளாக ஊடுருவி आज हम செல்லும். परमेश्वर से प्रार्थना करने की जरूरत है। இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்ய प्रभु வேண்டிய தேவை मेरे உண்டு. अंदर में ऐसा नमकीन को दीजिए। ஆண்டவரே எனக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சாரத்தை கொடும். मैं किसी भी लोगों के साथ बैठ के अगर 5 मिनट भी बात करूं, நான் சிலர் யாரிடத்திலே வந்து 5 நிமிடமாவது நான் உட்கார்ந்து பேசுவேன் என்று किसी சொன்னார். भी काम के लिए भी मेरे पास अगर कोई आए, அவர்கள் எந்த வேலைக்கு என்னிடத்துல வந்திருந்தாலும் சரி, मेरा ऑफिस में क्यों न हो, जब मैं मेरा बाहर का काम में क्यों न हो, அது என்னுடைய ஆபீஸ் சம்பந்தமா இருந்தாலும் சரி அல்லது வெளி காரியமா இருந்தாலும் अब சரி, बाजार में जाऊं या कहीं भी जाऊं, நான் பஜார் போனாலும் சரி எங்க போனாலும் சரி, और मेरे बातों के द्वारा, चाल चलन के द्वारा लोगों के अंदर का जो प्यासापन बढ़ना है प्रभु। என்னுடைய காரியங்கள் என்னுடைய பேச்சின் மூலமாக ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற தாகம் வளர வேண்டும். अगर हम सही नमक है, நாம் சரியான உப்பா இருப்போம் என்று इस சொன்னால் प्रकार का प्यासापन जरूर बढ़ेगा। இதே போல தாகம் எல்லாருக்குள்ளாகவும் கண்டிப்பாக வளரும். रोहतास में जैसा आप जानते हैं वहां अलग अलग प्रकार के आदिवासी लोग पाए जाते हैं, ரோத்தாஸ் மலையிலே நீங்கள் அறிந்திருக்கிற பிரகாரமாக வெவ்வேறு விதமான ஆதிவாசி ஜனக்கூட்டங்கள் உண்டு. और उरावन जो आदिवासी लोगों के बीच में हम लोग काम किए, बहुत फलों को भी हम लोग देख रहे हैं। உராவன் ஆதிவாசிகள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். अनेक விதமான நாம் அறுவடைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். हजारों लोग उसमें से परमेश्वर हमारे लिए दिया है। ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் நமக்காக அவர்களிடத்திலிருந்து கொடுத்திருக்கிறார். बड़े भैया शुरू में पैदल गए पहाड़ के ऊपर, बड़े அண்ணன் ஆரம்பத்திலே அவர்கள் நடைபயணமாக அங்கே மலைக்கு மேலாக போனார்கள். कई सेवक लोग ऊपर अपना पूरा जो जिंदगी को दिए, अनेक ஊழியக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேலே செலவழித்திருக்கிறார்கள். सारे परिश्रम के चलते, அவர்கள் எல்லாருடைய பிரயாசத்தினாலே, और उरावन जो आदिवासी लोग हैं, और उस झुंड से परमेश्वर कई सेवक लोगों को भी दिया है। அந்த உராவன் அந்த ஆதிவாசி ஜனக்கூட்டத்திலிருந்து अनेक ஊழியக்காரர்களையும் ஆண்டவர் हमारे ஏற்படுத்தியிருக்கிறார். बीच में कई जो नर्स लोग भी हैं, நம்ம மத்தியிலே अनेक நர்ஸ் பிள்ளைகள் உண்டு. हमारे बच्चे बहुत लोग हैं यहाँ, நம்முடைய பிள்ளைகள் अनेक பிள்ளைகள் இங்கே உண்டு. लेकिन और साथ ही साथ सरकारी काम में भी बहुत लोग हैं। அதோடு கூட அங்கே அரசாங்க வேலைகளிலும் अनेक பிள்ளைகள் உண்டு. लेकिन अगर आप दूसरा एक झुंड करवार, ஆனால் கருவார் என்று சொல்லப்படுகிற இன்னொரு கூட்ட ஜனங்கள் உண்டு. उसमें अभी तक उतना जो है एक ब्रेक थ्रू हुआ नहीं, ஆனால் இதுவரைக்கும் அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகவில்லை. कोशिश किया जा रहा है। அங்க முயற்சிகள் तो செய்யப்படுகிறது. इस प्रकार का कोशिश में हम लोग एक काम को किए, அப்படிப்பட்ட முயற்சியிலே நாங்கள் ஒரு காரியத்தை तो செய்தோம். बड़का बुद्धू हमारा प्रोजेक्ट के द्वारा हम लोग एक लड़की के बारे में जानकारी मिला। அங்கே படுக்காபதுவா ப்ராஜெக்ட் மூலமாக ஒரு பிள்ளையினுடைய காரியம் எங்களுக்கு கேள்விப்பட்டது. वो जो बेटी का नाम है रेणु, ரேணு என்று சொல்லப்படுகிற ஒரு பிள்ளையினுடைய பெயர். और वो उसका परिवार वाले किसी का यीशु मसीह के बारे में कोई जानकारी नहीं। அவருடைய குடும்பத்தை குறித்தவர்கள் யாருமே இயேசுவை குறித்து எந்த அறிவும் கிடையாது. जब उस लड़की के बारे में जानकारी मिला, அந்த பிள்ளையை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட हम பின்பு लोग ऐसा जो मसीह को जानने वाले लड़कियों को झुंड के बीच में 1, 2 साल 3 साल डाल दिए। அப்படிப்பட்ட கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் மத்தியிலே நாங்கள் அந்த பிள்ளையை நாங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு வைத்தோம். हम लोग उसको पकड़ के ऐसा कुछ करो, ये करो, वो करो, कुछ नहीं बोले। நாங்கள் அந்த பிள்ளையை பிடித்து அப்படியாக இதை செய் அதை செய் என்று எதுவும் சொல்லவில்லை. वो झुंड में रहते उसका भीतरीय प्यासापन बढ़ने लगा। அந்த கூட்டத்தின் மத்தியிலே இருந்து அந்த பிள்ளையினுடைய உள்ளான தாகம் அதிகமாயிற்று. धीरे मसीह में बढ़ने लगी। அங்கே மெதுவாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளர ஆரம்பித்தார். हमारे नर्सिंग कॉलेज में आई, நர்சிங் காலேஜ் வந்தால், यहाँ अपने पढ़ाई को पूरा தன்னுடைய की, படிப்பை முடித்தாள். वहाँ के लोग उसके लिए कारण बने, அங்க இருக்கிற ஜனங்கள் அதற்காக காரணமாக இருந்தார்கள். कैंपस में रहने वाले हम लोग कारण बने, இந்த கேம்பஸ்ல இருக்கிற நாம் அதற்கு காரணமாக இருந்தோம். धीरे जानकारी में आगे बढ़ने लगी। அங்கே மெதுவாக அறிவிலே வளர்ந்தாள். कोई भी उसके ऊपर जबरदस्ती नहीं की, யாரும் அவளை கட்டாயப்படுத்தவில்லை. अगर जबरदस्ती करते यहाँ पर हम पानी में डुबा देते, ஒருவேளை கட்டாயப்படுத்தி இங்க தண்ணியில முக்கி இருப்போம் என்று சொன்னார். जबरदस्ती नहीं की। நாங்க கட்டாயப்படுத்தவில்லை. अभी वो उत्तर भारत में एक जगह में काम में है,
இங்கே இப்பொழுது நார்த் இந்தியால ஒரு இடத்துல அது வேலை செய்து एक கொண்டிருக்கிறார். अस्पताल में काम कर रही है, ஒரு மருத்துவமனையில வேலை செய்து इधर கொண்டிருக்கிறார். उधर से खोज करके, क्योंकि उसका मोबाइल ये हो गया, फिर मेरा नंबर ढूंढ के कॉल की, எப்படியோ மொபைல் தொலைந்து போனனால இங்க அங்க தேடி பிடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணான். वो हमको बताने लगी, இப்படியாக சொல்ல ஆரம்பித்தார். अंकल मैं अगला जो छुट्टी में आऊंगी, நான் அடுத்த விடுமுறைக்கு வருவேன், बपतिस्मा मुझे देना है. எனக்கு ஞானஸ்தானம் வேணும். ताली बजा के परमेश्वर को धन्यवाद देंगे. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். यही काम को परमेश्वर हम एक एक जन के द्वारा करने के लिए चाहता है. இதே வேலையை தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மூலமாக செய்ய விரும்புகிறார். यहाँ जब आप बीएमपी के बगल में एक गांव है, இங்க பிஎம்பிக்கு பக்கத்துல ஒரு கிராமம் உண்டு. 1-2 साल के पहले ये गवाही को मैं बताया, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த சாட்சியை சொன்னேன். शायद प्रति भाई का परिवार के लोग यहाँ शायद होंगे, ஒருவேளை பிரதீப் சகோதரருடைய குடும்பத்தார் இங்க யாராவது இருக்கலாம். और उनका जीवन में भी यीशु मसीह का कोई जानकारी नहीं रहा. அவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவை குறித்து ஒரு ஞானமும் கிடையாது. दुष्ट आत्मा का इतना जो काम जबरदस्त और उनका परिवार में था, அசுத்தாவின் கிரியை அவ்வளவு அதிகமாக அவருடைய குடும்பத்தில் இருந்தது. घर के अंदर और प्लेट में अचानक और जो चंदूर, इतना चंदूर अचानक आ जाएगा, அங்க வீட்டுக்கு நடுவுல பிளேட்ல திடீர்னு அவ்வளவு அந்த குங்குமம் வந்துரும். और अचानक पत्थर फेंका जाता है, திடீர்னு அங்க கல்ல வீசுவாங்க. अचानक अचानक जो दुष्ट आत्मा के बातें हैं, அங்க திடீர்னு அசுத்தாவின் காரியங்கள். जादू टोना करने वाले किसी को पकड़े அங்க மந்திரம் பண்றவங்க யாரோ ஒருத்தரை பிடித்தார்கள். और उनके लिए वे लोग डील बात किए, क्या करना नहीं करना है, அதற்காக என்ன செய்ய வேண்டும், பரிகாரங்கள் என்னவென்று செய்ய வேண்டும் பேசினார்கள். उन्होंने बताया ऐसा कुछ काम करने से हर बातें ठीक हो जाए. அவர்கள் இப்படியாக சொன்னார்கள், இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். अपने ताकत को पूरा लगा के बहुत अमाउंट है उसका खर्चा करके वो कार्यक्रम सब किया, தங்களுடைய முழு பலத்தையும் செலவழித்து அவங்களுடைய எல்லா காரியங்களையும் செய்தார்கள். कुछ नहीं हुआ. ஒன்றுமே वो நடைபெறவில்லை. व्यक्ति कहने लगा नहीं नहीं नहीं, एक बार में नहीं होगा, क्योंकि बहुत एकदम मजबूत है, इसलिए और एक बार करना है. அந்த மனிதன் இப்படியாக சொன்னான், ஒரு முறையெல்லாம் சரியாகாது, ரொம்ப பலம் அதிகமா இருக்கறனால 2-3 முறை. इसी प्रकार अपना पूरा बातों को सब कुछ लेके डाल के 3 बार 4 बार ऐसा करते गया. இப்படியாக தன்னுடைய எல்லா காரியங்களையும் போட்டு 3 முறை 4 முறை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். एक बार ये खुद कहने लगा, प्रदीप भाई ஒரு முறை அந்த பிரதீப் சகோதரி அவரே சொல்ல ஆரம்பித்தார், बस कोई जरूरत नहीं है, तुम उधर ही रहो. நீ அவர் சொல்லிவிட்டார், ஒரு தேவையில்லை, நீ அங்கே இரு. वो बैठ के सोचने लगा, அங்க உட்கார்ந்து யோசிக்க अगर ஆரம்பித்தார். ये सारे बातें दुनिया में हैं, இந்த எல்லா காரியங்களும் உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் एक तो ईश्वर होना ही है, ஒரு கடவுள் இருந்தே ஆக வேண்டும், एक परमेश्वर जरूर होगा. ஒரு ஆண்டவர் இருந்தே ஆக வேண்டும். वो कौन है? அது யார்? वो कौन है? அவர் யார்? तब उन्होंने कहा, அப்போது அவர் சொல்ல ஆரம்பித்தார், यहाँ कुछ मसीह लोगों को मैं देखता हूँ, இங்கே சில கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன், तो उन लोग का रहन सहन, उन लोग की बातें और सब थोड़ा सा अलग है. அவர்களுடைய நடை உடை பாவனைகள், அவர்கள் எல்லா காரியங்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. कुछ तो उन लोग के अंदर भिन्नता है, ஏதோ ஒரு மாற்றம் வித்தியாசமா अन्य लोगों से कुछ तो उनके अंदर परिवर्तन है. மற்றவர்களை காட்டிலும் ஏதோ ஒரு மாற்றம் அவரிடத்தில் உண்டு. शायद उन लोगों का ईश्वर है वही परमेश्वर हो सकता है. ஒருவேளை அவர்களுடைய ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவராய் இருக்க முடியும். इसलिए எனவே मोबाइल लेके खोजने लगा, போன் எடுத்து தேட ஆரம்பித்தார். तुरंत यहाँ आया नहीं, चर्च में உடனே नहीं வரல, आया. சர்ச் वो சபைக்கு வரல. मोबाइल में खोजने लगे, மொபைல்ல தேட मसीह ஆரம்பித்தார். लोगों के बारे में और यीशु के बारे में और सब देख के जो आया सब सुनने लगा. அங்க கிறிஸ்தவர்களை குறித்து, இயேசுவை குறித்து என்னென்ன வந்துச்சோ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தார். धीरे 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 चर्च में आए அப்பொழுது மெதுமெதுவாக சபைக்கு வர ஆரம்பித்தார். और आज बपतिस्मा लिए हुए एक पूरा परिवार के साथ हमारा डेहरी चर्च में वे लोग शामिल हैं. இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்த முழு குடும்பமாக நம்முடைய டெஹரி சபையில் அவர்கள் பங்கு பெற்றுக் आज கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर हमारे ऊपर दया करने पाए, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. लोगों के अंदर का प्यासापन को परमेश्वर बढ़ाने के लिए हमारे द्वारा काम करने पाए. ஆண்டவர் நம் மூலமாக ஜனங்களுக்குள்ளாக உள்ள தாகத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு ஆண்டவர் கிரியை செய்வாராக. 1-2 वचन को पढ़कर मैं अंत करने के लिए चाहता हूँ. நான் 1-2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க இருக்கிறேன். यूहन्ना सुसमाचार उसका 7वां अध्याय, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் उसका 38 और 39वां वचन को देखेंगे. 38 39வது वचनங்களை यूहन्ना வாசிக்கலாம். उसका 7वां अध्याय யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது और उसका அதிகாரம் 38 और 39. 38 39 वचनங்கள். जो मुझ पर विश्वास करेगा, जैसा पवित्र शास्त्र में आया है, उसके हृदय में से जीवन के जल की नदियाँ उसके हृदय में से जीवन के जल की नदियां बह निकलेगी. बह निकलेगी. उसने यह वचन हाँ पवित्र आत्मा के विषय में कहा, हाँ जिसे उस पर विश्वास करने वाले पाने पर थे, क्योंकि आत्मा अब तक ना उतरा था, क्योंकि यीशु अब तक अपनी महिमा को ना पहुंचा था.
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ये काम अपने आप हम लोग से अगर होना है, இந்த காரியம் தாமாகவே நடைபெற வேண்டும் என்று சொன்னார். हमारे अंदर का नमकीन अगर बढ़ते जाना है, நமக்குள்ளாக இருக்கிற சாரம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். हमारा जो बातें, हमारा चाल चलन दूसरों के ऊपर प्रभाव डालना है, நம்முடைய காரியங்கள், நம்முடைய நடவடிக்கைகள் மற்றவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார். पवित्र आत्मा के द्वारा जो जीवन का नदियां हमारे द्वारा बहना जरूरी है. இந்த பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக ஜீவ நதி நமக்குள்ளாக ஓட வேண்டும். जब हम इस पवित्र आत्मा के भरपूरी में रहेंगे, நாம் எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்படுகிறோமோ ये काम को हम आसानी से कर सकते हैं. இந்த காரியங்களை நாம் எளிமையாக செய்து முடிக்க முடியும். कभी भी नहीं भूल न पाए. நாம் ஒருபோதும் மறவாதிருப்போமாக. हमारे लिए एक आइडेंटिटी दिया गया है நமக்காக ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और हमारे जीवन में परमेश्वर ऐसा एक आईडी कार्ड को दिया है. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். दूसरा, हम हमेशा सावधान रहने पाए. இரண்டாவது, நாம் எப்போதும் கவனமுடையவர்களாய் இருப்போமாக. जो जो बातें मेरे भीतर या नमकीन को कम कर सकता है, எந்தெந்த காரியங்கள் எனக்குள்ளாக உள்ள சாரத்தை குறைத்து போட பண்ணுகிறதோ उसके विरोध में हमेशा मुझे सावधान रहना है. அதற்கு விரோதமாக எப்பொழுதும் நான் கவனமாய் இருப்பேனாக. साथ ही साथ அதோடு கூட केवल ऐसा आईडी कार्ड पहन के घूमने के लिए नहीं. அந்த அடையாளத்தை ஐடி கார்டை நான் அணிந்து கொண்டு சுத்துகிறேன். अगर प्रभु मुझे नमक के रूप में बुलाया, ஒருவேளை என்னை ஆண்டவர் உப்பாக அழைத்திருப்பார் என்று சொன்னார், कहीं भी रहूंगा, நான் எங்க இருந்தாலும் சரி, चाहे मुझे ऐसा कलिसिया चलाने के लिए या कलिसिया चलने का सेवकाई दिया गया या नहीं दिया गया, कोई बात नहीं. அப்படிப்பட்ட சபையை நடத்துகிற ஊழியத்தை எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் சரி, कहीं भी रहूंगा, நான் எங்க இருந்தாலும் சரி, मेरे द्वारा दूसरों के अंदर में ऐसा प्यासापन बढ़ना है. என் மூலமாக அப்படியாக மற்றவர்களுக்குள்ளாக ஒரு தாகம் வளர வேண்டும். परमेश्वर उस काम को एक एक जन के द्वारा करने के लिए चाहता है. ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மூலமாக இந்த காரியத்தை செய்ய बच्चे விரும்புகிறார். बड़े हम सबों के जीवन में प्रभु करने के लिए चाहता है. சிறியோர் பெரியோர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதை செய்ய आइए விரும்புகிறார். हम लोग प्रार्थना में आएंगे, हम प्रार्थना करेंगे. நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து